ஹலோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் பார்த்தீங்கன்னா பீச் சைடு போய்ட்டோம். ஈவினிங் அந்த கடல் காற்றோடு சேர்ந்து நல்லா பொரிச்சு மீன் சாப்பிடணும்னு எங்களுக்கு ஆசை. அதனால் சரின்னு சொல்லிட்டு ஈவினிங்காக ஒரு 5:30க்கு மேலே நம்ம பீச்சுக்கு போய்ட்டோம். நல்லா காற்றடிச்சு மீன் வெரைட்டியாக வச்சுருந்தாங்க. பார்த்தீங்கன்னா நண்டு ஒரு பிளேட் 100 ரூபா, அப்புறம் 50 ரூபாயிலேருந்து 100 ரூபா, 200 ரூபா, 300 ரூபா முடிய மீன் இருந்துச்சு. நாங்கள் அவங்கவுங்களுக்கு வேணுங்கிற மீன் செலக்ட் பண்ணோம். என் பொண்ணுக்கு ஒரு பிளேட் நண்டு, எங்கள் அம்மாவுக்கு 1/2 பிளேட் நண்டு, எனக்கு வந்து மீன் 40 ரூபா மீன் 2, ஜெனிக்கு 100 ரூபா மீன் 1, சித்திக்கு 80 ரூபா மீன் 1. இப்படி சாப்பிட்டு வேணால் திருப்பி ஆர்டர் பண்ணால் நாங்கள் சில இதை வந்து ஆர்டர் பண்ணோம். நம்ம ஆர்டர் பண்ணதுக்கப்புறம் தான் அப்படியே சுட நல்லா பொரிச்சு நல்லா அந்த வெங்காயத்தை நல்லா பொடிசாக கட் பண்ணி அதோட சேர்த்து வச்சு கொடுக்குறாங்க. சாப்பிட்றதுக்கு உண்மைக்கே நல்லா இருந்துச்சு. அதுவும் அந்த பீச் காற்றோட சுட வந்து நம்ம சாப்பிட்றது வந்து உண்மைக்கே ரொம்ப நல்லா இருந்தது. பக்கத்தில் பார்த்திங்கன்னா ஆட்டுக்கால் சுப்பு அது இதுன்னு சொல்லி நிறைய வெரைட்டியாக வச்சுருந்தாங்க. சரி, நம்ம முதல்ல எங்களுக்கு இந்த மீன் சாப்பிட்ணுன்னு ஆசை. ஒவ்வொரு டைமும் வேளாங்கண்ணி போகிறப்பெல்லாம் இந்த மாதிரி மீன் சாப்பிட்ணுன்னு ஆசைப்படுவோம். ஆனால் எங்கள் வீட்டுக்கார் கூட போகிறதுனால எங்கள் வீட்டுக்கார் வந்து வேண்டாம், ரொம்ப மசாலா இருக்குது, அன்ஹெல்த்தி, அது இதுன்னு சொல்லி சாப்பிட விட மாட்டாங்க. இந்த தடவை நாங்களாக போயிருந்ததுனால சரி நம்ம ஆசையை நிறைவேற்றிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்களும் சாப்பிட உட்காந்துட்டோம். பார்த்தீங்கன்னா இதில் பெட்ரு நாங்கள் சாப்பிட்டதில் எது பெட்டர்னு பார்த்தீங்கன்னா ஒரு பிளேட் 100 ரூபான்னு சொன்னாங்களே நண்டு, அதுதான் நல்லா இருந்தது. மற்றதெல்லாம் கொஞ்சம் காஸ்ட்லியாக இருக்கிற மாதிரி தெரிஞ்சு. ஒரு பிளேட்டில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 5-6 நண்டு வச்சாங்க. அதுதான் நம்ம கொடுக்குற அமௌண்ட்டுக்கு வந்து ஒர்த்தபிளாக இருந்தது. சரி, ஓகே, இருந்தாலும் ஃபிஷ் சாப்பிடணும் அப்படிங்கிறதுக்காண்டி நாங்களும் வாங்கி சாப்பிட்டோம். நல்லா அந்த மண் வெட்ட வெளியில் அந்த மண்ணில் உட்காந்து சேர் போட்டிருக்காங்க. நம்ம உட்காந்து அப்படியே நம்ம சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம். நல்லாவே இருந்தது. சாப்பிட்றதுக்கு வந்து நல்லாவே இருந்துச்சு. அந்த ஜிலுன்னு அந்த காற்றோடு சேர்ந்து சாப்பிட்றப்போ அப்படியே ஒரு கதை பேசிக்கிட்டே சாப்பிட்டோம். அங்கிட்டு அந்த சைடு பார்த்திங்கன்னா கடல் தண்ணி நல்லா அலை அடிக்கிறத நம்ம பார்த்துக்கிட்டேவும் சாப்பிட்றதுக்கு பார்த்திங்கன்னா அது ஒரு தனி சுகம். நிறைய பேர் வந்து அப்படி வந்து உட்காந்து சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. சரின்னு சொல்லி நாங்களும் சாப்பிட்டோம். சாப்பிட்டுட்டு இதோடு நாங்கள் முடிக்கல. என் நண்டு நல்லா இருந்தது அப்படிங்கிறதுக்காண்டி திருப்பி வந்து ஒரு 1/2 பிளேட் நண்டு நான் ஆர்டர் பண்ணேன். அது அந்த 1/2 பிளேட் நண்டு வாங்கி நாங்கள் எல்லாமே ஷேர் பண்ணி சாப்பிட்டோம். பொதுவாக வந்து நண்டு வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்க. நம்ம ஃபிஷ்ஷாக காட்டிலும் நண்டு வந்து ரொம்ப நல்லது. எங்கள் ஊர் சைடு வந்து அது கிடைக்காது. திருப்பி நம்ம 1/2 பிளேட் ஆர்டர் பண்ண முடியாது. அந்த 1/2 பிளேட் வந்துருச்சு. 1/2 பிளேட் வந்து 50 ரூபா, ஒரு ஃபுல் பிளேட் வந்து 100 ரூபா வந்துருச்சு. அதையும் நம்ம சாப்பிட்டோம். எங்கள் ஊர் சைடு வந்து ஃப்ரெஷ்ஷான நண்டு கிடைக்காது. வேணும் அப்படின்னா நம்ம ஸ்ரீவி போய் தான் வாங்குகிறோம். அதனால் நாங்கள் நண்டை ரொம்ப மிஸ் பண்ணுவோம். எனக்காக ஒரு நாள் ரேராக வந்து எங்கள் வீட்டுக்கார் வந்து அங்கே வந்து ஸ்ரீவிலேருந்து வாங்கிட்டு வந்து கொடுப்பாங்க. அதுவும் இன்றைக்கி எங்கள் வீட்டுக்கார் வராதனால எங்களால் இதெல்லாம் சாப்பிட முடிஞ்சு. இல்லை அப்படின்னா எங்களால் வந்து சாப்பிட முடிஞ்சிருக்காது. அவங்க வந்து பொதுவாக அந்த பப்ளிக் பிளேஸில் இந்த மாதிரிலாம் உட்காந்து சாப்பிட்றத லைக் பண்ண மாட்டாங்க. அதிகமாக மசாலா வேறு போட்டிருந்தது. அதனால் வந்து வேணாம், ட்ராவல் பண்ணணும் அப்படின்னு சொல்லி வேணான்னு சொல்லிடுவாங்க. எல்லாமே வந்து பாதி சாப்பிட்டதுக்கப்புறம் ஒவ்வொரு பிளேட்டாக வந்ததுனால மொத்தமாக எங்களால் வந்து ஃபோட்டோ எடுக்க முடியல. பாதி சாப்பிட்டோம். அதுக்கப்புறம் ஜெனி வந்து அதை வந்து ஃபோட்டோ எடுத்தா. சரின்னு சொல்லிட்டு நல்லா திருப்தியாக இருந்தது. பரவாயில்ல, நம்ம கொடுத்ததுக்கு கொஞ்சம் ஒர்த்தபிளாக இருந்தது. அப்புறம் பார்த்தீங்கன்னா ஆட்டுக்கால் சூப்பு தான் குடித்தோம். ஆட்டுக்கால் சூப் பார்த்திங்கன்னா 50 ரூபா. உள்ளே கொஞ்சம் பீஸ் போட்டு எல்லாத்துக்கும் அங்கே போய் தண்ணி கொஞ்சம் ஒத்துக்கல. எல்லாம் கொஞ்சம் ரொக்கு இருமிக்கிட்டே கிடந்தோமா, அதனால் சரின்னு சொல்லிட்டு அங்கே போய் ஆட்டுக்கால் சூப்பு வந்து வாங்கி குடித்தோம். ஆளுக்கு ஒரு இது வந்து வாங்கி குடித்தோம். அது கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. ஆனால் கொஞ்சம் ரேட்டு தான் கொஞ்சம் காஸ்ட்லியாக இருக்கிற மாதிரி இருந்துச்சு. 30 ரூபானா ஒர்த்தபிளான்னு நினைக்கிறேன். சரி, ஓகே, நம்ம நல்லது தானே அப்படின்னு சொல்லிட்டு என்றைக்கோ ஒரு